வெற்றி சக்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கார்த்தி மாட்டுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் வந்து அப்படியே டக்குன்னு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பிரியா வந்து யோசிக்கிறாங்க. அச்சிச்சோ, நம்ம பணம் வாங்கின விஷயத்தெல்லாம் கார்த்தி மனசில் வந்து சங்கடமாக வந்து இருந்திருக்கும் போல. அதனால தான் அப்படி நடந்திருக்கு. சரி, என்ன ஏதுன்னு இப்பயே வந்து கார்த்தி மனசை வந்து மாற்ற பார்ப்போம். இல்லை அப்போ தான் வந்து அடுத்தது என்ன செய்ய முடியும் யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. என்ன சார் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசை வந்து கலைச்சிருக்கு. என்ன விஷயம்? வெளியில் வந்து குல்ஃபி ஐஸ் பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன் சார் குல்ஃபி ஐஸில் என்ன சங்கடம் இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது, குல்ஃபி ஐஸ்னா எம்னாக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னமும் நீங்கள் எம்னாவை நினச்சிட்டு இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக தான் சார் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் பிரியா, உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேறு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னமும் நீங்கள் எம்னா மேலே அன்பா பாசமாக இருக்குன்னு நினச்சா எனக்கு ஹாப்பியாகவும் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்கள் மனைவி உங்ககிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு என்னால் பார்க்க முடிஞ்சிச்சின்னு சொல்லி அவங்க மனசை வந்து அப்படியே கலைக்கிறதுக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அதே மாதிரி தந்திரமான முறையில் பிரியா வந்து பேசுகிறாங்க. கார்த்தி இவ்வளோ நேரம் வந்து எம்னா மேலே அன்பா பாசமாக இருந்தவங்க இதை கேட்டோன்னே வந்து ஆமாங்க, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவள் ரொம்ப தப்பானவ, என் மேலேயே சந்தேகப்பட்டுட்டா. என் மேலே எப்படிங்க அவளால் சந்தேகப்பட முடிஞ்சிச்சு? இன்னமும் நான் எம்னா மனசில் மிகப்பெரிய கோட்டையை கட்டி வச்சுருந்தேன். அந்த கோட்டையை வந்து அவளே புல்டோசரை வச்சு இடித்து தள்ளிட்டா. இனிமேட்டு அவளை பற்றி யோசிக்க எனக்கு எதுவும் இல்லை. நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. சோபாவில் வந்து ரங்கநாயம்மாவும் சக்தியும் மாசம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏனடி இவ்வளோ திமிரா கெத்தா உட்காந்துக்கிட்டு இருக்க? சிரிப்பு அழகாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் இந்த சிரிப்பு வந்து எடுபடாது. நான் கையில் வச்சுருக்கிறது முக்கியமான ஆதாரம். இந்த ஆதாரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிடலாம் உங்கள் எண்ணத்தெல்லாம். புதுசு புதுசாக நம்ம வீட்டுக்கு ஆளுங்களாம் வராங்க போல இருக்குது. ஏண்டி உன்னை பற்றி தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கே. அப்படி இருக்க சூழ்நிலை இதுக்கெல்லாம் நான் பயந்துருவேன் நினச்சியா? வீடியோ எடுத்தது தான் எனக்கே தெரியுமே. இதை எப்படி அடித்து துரத்தி விடணும்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ரங்கநாயம்மா மனசில் நினச்சிக்கிட்டு எதுவுமே வார்த்தை விடாமல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்டி, உன்னை தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலையே. உன் திமிரையும் தெனாவட்டையும் அடக்கிறதுக்கு தான் நான் புது புது ஆளுகள்கிட்ட பேசி உனக்கு சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதான் என்ன ஏதுன்னு எனக்கே தெரியுமே. பிரியாட்ட பேசுனது எல்லாம் சொல்ல வேண்டியதானே. நான் 5 லட்சத்தை கொடுக்க போனா நீங்கள் 6 லட்சத்தை கொடுக்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் பேசுகிறாங்க. உன் திமிரை வந்து அடித்து ஓட விடணுன்னா பணம் காசுலாம் எனக்கு முக்கியமே இல்லை. எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒருத்தன் கீழே மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்தானா. ஆனால் அவனுக்கு நேராக இருக்கிற கிளையே வந்து வெட்டிட்டு இருந்தானா. கடைசியில் வெட்டும் போது தான் தெரிஞ்சிச்சா அது கடைசியில் அவன் தலையில் தான் விழுவ போகுது. இது மாதிரி தான் நீங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவளை தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல வருது? ஏய் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து மாதம் வந்து திருப்பியும் கால் மேல் கால் போட்டுட்டு, அத்தை என்கிட்ட தோக்க போகிறீங்க, அதை இன்னொரு வாட்டி ஒத்துக்குங்க. ஆனால் தோக்கிற விஷயம் வந்து எப்படி நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். அது எனக்கும் தாண்டி தெரியும் அப்படின்னு சொல்லி நக்கலா 2 பேர் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து வெற்றி வந்து கேட்டுட்டாங்க கடைசி சீனில் மட்டும். என்னது 2 பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. ஏன்பா நாங்கள் 2 பேரும் சண்டை போடுவோம், சிரித்து பேசுவோம். நீங்கள் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாக இருக்குது. எனக்கு சாப்பாடு கூட வேணாம். அப்படியெல்லாம் இல்லை. நீ போய் சாப்பிடுப்பா. எல்லா விஷயமும் வந்து முடிய போகுது. என்னம்மா முடிய போகுது? எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை எல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக பேசுகிறாங்க. உனக்கு என் கையால் வந்து சாப்பாடு வந்து போடணும் தான் வயிறார வந்து சமைச்சு வச்சுருக்கேன். நீ வந்து நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. ரங்கநாயம்மா எவ்வளோ பெரிய வில்லிங்கிறத இன்னும் கூடிய சீக்கிரம் வெற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டானா என்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சக்தி. இவனாவது நிம்மதியாக சாப்பிட்டோம். சரண்யாட்ட வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு எல்லா உண்மையும் வந்து உண்மையை போட்டு உடைக்க போகிறேன். இதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என் குடும்பத்தை நானே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருந்தால் எனக்கு என்ன சொல்கிறதே தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி நீ உண்மையை தானே சொல்ல போகிற? உங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும். எங்கள் அம்மா இந்த அளவுக்கு உனக்கு எதிராக வந்து கேம் விளாடாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. கோச் சீனில் உனக்கு எதிராக வந்து ஆதாரத்தை வந்து சொன்னாங்க. புஷ்பா வந்து காப்பாற்றினாங்க. இப்போ உங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெஸ்ஸை கூட வந்து விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்குது ரங்கநாயம்மா. நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அதுலேயே வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தியும் சரண்யாவும் ஒரு பக்கம் வந்து ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக வந்து பண்ணுறாங்க. கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போதில்லை. அதில் ஆசாரி வர வச்சு தாலி வந்து செய்யறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து தடபடலாக ஏற்பாடு பண்ணுறதுக்காக ரங்கநாயம்மா எல்லாரையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. புஷ்பாலேருந்து புஷ்பா வந்து வந்துட்டாங்க. அந்த இடத்துல சோபாவில் உட்காந்துருக்காங்கன்னொன்னே அவங்கள மட்டும் சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னங்க இவ்வளோ நேரம் ஆகி ஆசாரி வரவே மாட்டேங்கிறாரு, ஃபோன் அடிக்க வேண்டியதானே, ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாராம். ஏங்க சும்மானு இருங்க, நம்ம ஊரில் டிராஃபிக்கா இருக்கிறது 4 தெரு, அந்த 4 தெருவில் வந்து வர வேண்டியதானே, லேட் ஆகிடுச்சா என்ன எதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. கோகிலா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சக்தி வந்துடுறாங்க. ஒரு பக்கம் ரங்கநாயம்மா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களே வந்து நல்லா வந்து வெல்கம் பண்ணிட்டு சோபாவில் வந்து உட்கார வைக்கிறப்ப
வாசல்ல எட்டி பார்க்குறாங்க. ஆசாரி வராங்களா இல்லையான்னு பார்க்க. அப்பன்னு பார்த்து சக்தியும் சரண்யா வரப்ப, சக்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஐய்யயோ! சக்தி எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி கார்த்திலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப, ரங்கநாயகம்மா வந்து தடுக்குறாங்க. ஏய்! எதுக்கு நீ இங்க வந்த? நான் தான் கேமராவோட வந்திருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியுமே. நான் வீடியோ எடுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதத்தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே. அப்படி இருக்கும்போது, இந்த வீடியோ ஆதாரத்த யார்ட்ட காட்டணுமோ அவங்கள்ட்ட காட்டி, என்னென்ன சிறப்புனமோ அதெல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சிடுறேங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி. கோயிலா வந்து, "நான் போலீஸ கூப்பிட்டு அவன தொரத்தி விட்டுட்டா" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அத்த போலீஸ கூப்பிடுறேங்கிறாங்க. இந்த ஆதாரம்லாம் அப்புறம் காட்டினா என்ன ஆகும்னு தெரியும்ல. நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்கன்னோனே" அப்படியே கேமரா எடுத்துட்டு வளைச்சு வளைச்சு வந்து ஃபங்ஷனையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன இவ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பூஜா வந்து மனசுல நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்துடுறாங்க. "இவ இங்க இருக்கவே வேணாம்ப்பா. போ சொல்ல வேண்டியதானே. இவளுக்கு நம்ம ஃபங்ஷன் என்ன மாரி நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கார்த்திக் சார் ரொம்பவே சந்தோஷம். இது மாரிலாம் நீங்க படிச்சவங்கன்னு இன்னொரு வாட்டி காட்டிட்டீங்க. நான் இந்த ஃபங்ஷன வந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பா செய்ய தான் நான் இங்க வந்திருக்கேன். தாலி செய்யறதுக்காக வந்து 1 கிராம் காயின வந்து போட்டு, அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யலான்னு சொல்லி ஆசாரி வந்து இருக்கிறப்ப, கரெக்ட்டா நிப்பாட்டுங்கங்கிறாங்க. கோகிலா வந்து கடுப்பாயிட்டாங்க. என் பையனுக்காக தாலி செய்யும்போது நிப்பாட்டுங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் உன் மனசுல என்னடி நெனச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கன்னாபின்னான்னு திட்டும்போது, நான் ஆதாரத்த காட்ட தான் வந்திருக்கேன். இந்த ஆதாரத்த பார்த்ததுக்கப்புறம் எது வேணா வச்சுக்கங்க. இந்த கேமரால ஒரு வீடியோ எடுத்துருங்க. அந்த வீடியோ காட்ட தான் நான் இங்க வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல கார்த்திக் சார்ன்னோனே, சரி காட்டு. அப்படி என்ன வீடியோ காட்டுறேன்னா நானும் பார்த்துர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, பிரியா வந்து ஃப்ராடு. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிரியா வந்து இந்த வீட்ல வந்து தொரத்தி விட்டுருவீங்க. ஆனா, நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். ஐய்யய்யோ! நீங்க குடுக்குற 5,00,000த்துக்காக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வந்தோம். கடைசி வரைக்கும் கார்த்திக் மனைவியா இருந்து கோடிக்கணக்கான ரூவா சொத்த வந்து அனுபவிக்கலாம் தானே இருந்தோங்கிற மாரி, அவங்க கேவலமா வந்து யோசிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே ரங்கநாயகம்மா, புஷ்பா, பூஜா எல்லாரும் அதிர்ச்சி ஆகுற மாரி காட்டி எபிசோட வந்து வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருந்தாங்க.